எல்லாருமே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் வரணும்னு ஏன் விருப்பப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோல பார்க்கலாம். இது 2வது நாள் பௌர்ணமி கூட்டம். முதல் நாளும் அப்படியே அலை அலையா போனதா பேசிக்கிட்டாங்க. முதல் நாள் என்னாலயும் கிரிவலம் போக முடியல. நானுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா வாய்ப்பு கிடைச்சது 2ஆம் நாள் போக. நம்ம நினைக்கிறதுனாலலாம் போக முடியாதுங்க. அவர் நினைக்கணும். சிவபகவான் நினைக்கணும் நம்ம கிரிவலம் வரணும் அப்படின்னா, அப்பதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போலாம் கிரிவலம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கோபுர வாசல் ராஜகோபுரத்தில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அங்க வந்து கற்பூரம் ஏத்திட்டு, கையெடுத்து "அண்ணாமலையாருக்கு அரோகரா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா, இப்பலாம் அப்படி கிடையாது. மக்கள் கூட்டம் நெருக்கத்த குறைக்கிறதுக்காக பேருந்தெல்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா, வெளியூர் மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்காக எந்த நெரிசலும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக, பேருந்துகள்லாம் அங்கங்க அந்தந்த பகுதிகள்ல நிறுத்தப்பட்டு, அவங்க மினி பஸ், ஆட்டோக்கள் மூலமா தான் இங்க கோயில் வாசலுக்கு வருவாங்க. அதனால பக்தர்கள் வந்து இறங்கிட்டு, அவங்க பகுதி எந்த பக்கத்துல கோவில் இருக்கோ, அந்த பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ நாங்களுமே பாருங்களேன், வண்டி வந்து உள்ளார போகாது, ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் அப்படின்னா, நாங்க வேற வழியா போயிட்டு, இந்திரலிங்கம் தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த வழியில தான் வந்து வண்டி உள்ள போகும் அப்படின்னும்போது, நாங்க வண்டி எடுத்துட்டு போய் அங்க விட்டுட்டு, இந்திரலிங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கோபுர வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதேபோல அவங்கவங்க எந்த லிங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ, அந்த லிங்கம் வரைக்குமே வந்து திருப்பி சுத்தி வரும்போது முடிச்சுட்டாங்கன்னா, ஒரு சுத்து கணக்காயிடும். அதுதான் இப்ப வந்து இந்த ட்ரெண்டிங் மாறிப்போச்சு. கோபுர வாசல்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது மாறி போயிட்டு, அவங்கவங்க சுத்துற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி, அங்கேயே வந்து முடிச்சுக்கிறாங்க. நெறைய ஜூஸ் கடைகள், எனக்கும் தாகம் அதாவது இந்த கோடை காலத்துல வந்து நடக்கும் பொழுது பயங்கரமா நீர் சத்து இழப்பு ஏற்படும் நமக்கு. 2 லிட்டர் தண்ணி கொண்டு போனாலும் பத்தாது. அப்புறம் பக்கத்துல அங்கங்க வாங்கிக்கணும். இலவசமாவும் சில இடங்கள்ல கிடைக்கும். அதேபோல தான் நாங்களும் வாங்கி குடிச்சுக்கிட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேர் கண்டிப்பா கிரிவலம் வந்திருப்பீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நம்ம இந்திரலிங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்திரலிங்கம் தான் நமக்கு முதல் லிங்கம். அத கடந்து வரும்பொழுது அப்படியே பக்கத்துல ஒரு கார்னர்ல விநாயகர் ஆலயம் வரும். இந்த வியூ பார்த்தீங்கன்னா, மலையோட அழகு அவ்வளோ அற்புதமா இருக்கும். கையெடுத்து கும்பிட்டுட்டு, அப்படியே அந்த எந்தெந்த கோயிலுக்கு நமக்கு போக வாய்ப்பு இருக்கோ, கூட்டம் இல்லையோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துருவோம். நாங்க இந்த விநாயகர் ஆலயத்து உள்ள போயிட்டு வணங்கிட்டு வந்தாச்சு. இந்த விநாயகர் ஆலயத்த வணங்கிட்டு இந்த சைடு பார்த்தோம்னா, கோபுரம் நல்லா தெரியும். இந்த கோபுரத்தையும் கையெடுத்து எல்லாரும் கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க. அடுத்தடுத்த லிங்கத்த வணங்கிட்டு போவாங்க. வாய்ப்பு கிடைச்சா உள்ள போய் பார்த்துட்டு போவாங்க. நாங்க மாசம் மாசம் சுத்திக்கிட்டு இருந்தோம். இடையில கேப் ஆயிடுச்சு. 6 மாதம் வந்து சுத்தவே முடியல. இப்போ திருப்பி நாங்க முதல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, எனக்கெல்லாம் வருணலிங்கத்திலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா வந்து தொடர்ச்சியா சுத்தும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க மாரி இருக்கும். புதுசா ஸ்டார்ட் பண்ணோம்னா, நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாயிடும். புதுசா சுத்த வரவங்களுக்கு இப்படிதான். திருவண்ணாமலையில முன்னாடி எல்லாம் இந்த மலைய சுற்றி காடுகள் தான். இது ஃபுல்லாவே நமக்கு காட்ட தான் நம்ம சுத்தி கிரிவலமே போயிட்டு இருக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காடு தான். மான்கள்லாம் அங்க இருக்கும். நெறைய கிரிவல பக்தர்கள் வந்து அந்த மானுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நெறைய பழக்கடைகள் இருக்கு. கரும்பு ஜூஸ் இருக்கு. அங்கங்க சோடா பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. நம்ம வந்து தீர்த்தம், சிம்ம தீர்த்தம் இத வந்து கடந்துட்டோம். இந்திரலிங்கத்த தாண்டி சிம்ம தீர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அக்னிலிங்கம் வரும். அதுக்கப்புறம் யமலிங்கம், அப்புறம் நிருத்தி, அப்புறம் வருணன், வாயு, குபேரன், கடைசியா ஈசான்ய லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டலிங்கம் 8 லிங்கங்கள் இருக்கு. எல்லாமே வந்து இடதுபுறம் தான் இருக்கு லிங்கம். வலதுபுறம் அக்னி லிங்கம் மட்டும் தான் இருக்கு. ஓகே. புதுசா யாரெல்லாம் சுத்த வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மாசம் மாசம் வரவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 4 மணி நேரம் சுத்துவோம். நாங்க வந்து 3 1/2 மணி நேரத்தில சுத்துவோம். 1/2 மணி நேரம் கொஞ்சம் அங்க இங்க தண்ணி குடிக்கிறது, ஏதாச்சும் ஒரு அன்னதானம் வாங்கி சாப்பிடுறது, அதில வந்து கடந்துரும். நீங்க வந்து எத்தன மணி நேரத்தில முடிப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்தி சாயிற நேரம் ஆயிடுச்சு. நாங்க 5:25க்கு ஸ்டார்ட் பண்ணோங்க. அந்தி சாய்ஞ்சிடுச்சு. அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு, அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோதான் தண்ணி குடிச்சாலும் பத்தாது. ஏன்னா கோடைக்காலம். சாலை ஓரங்களெல்லாம் நல்ல மரங்கள் நல்லா சூப்பரா இருக்குது. ஏன்னா காட்டு பகுதி இல்லைங்களா? காட்டு பகுதி போறோம். அது ஃபுல்லாவே நல்லா க்ரீனிஷா இருந்துச்சு.
எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டேவும் சுற்றுவாங்க, மலையை பார்த்துக்கிட்டேவும் சுற்றுவாங்க. நம்ம இந்திரலிங்கத்தை கடந்து அக்னி லிங்கத்தையும் கடந்தாச்சு. அக்னி லிங்கம் வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க. அது கொஞ்சம் உள்ளார போகணும் வலப்புறம். இது இடப்புறம் வந்து யமலிங்கம். இந்த 3வது லிங்கத்தை நம்ம கடந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே அன்னதானங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தட்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு வரணும் அந்த மாதிரி. கடந்து எல்லாரும் இந்த மாதிரி அண்ணாமலையாருக்கு அரோகரா, ஓம் நம சிவாயா இந்த மாதிரி மந்திரங்களோட சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்கங்க. இது வந்து நித்யானந்தா ஆசிரமத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். பயங்கரமாக இருக்குது நித்யானந்தா ஆசிரமம். பார்க்கறதுக்கே வெளியில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. கைலாயம் மாதிரியே இருக்குது. யாரெல்லாம் பார்த்து வியந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இருட்டாயிடுச்சு. எல்லாரும் வந்து பௌர்ணமி நிலவை வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே வந்து கேப்சர் பண்ணணும், நம்ம ரெகுலராக பார்க்கறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேப்சர் பண்ணல. கையெடுத்து மட்டும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நாங்கள் சுற்றிட்டு திருநீர் அண்ணாமலையார்கிட்ட வந்தாச்சு. இதுதான் திருநீர் அண்ணாமலை. இங்கேருந்து நம்ம அந்த மலையை பார்த்து வணங்குறது ஐதீகம். அண்ணாமலையாருக்கு அரோகரா எல்லாரும் இந்த கரகோஷம் அவங்க கேட்டுகிட்டே இருக்கோம். திருநீர் அண்ணாமலையை தாண்டி நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த லிங்கங்கள் பார்த்துட்டு போக முடிஞ்சதுன்னா, வாய்ப்பு கிடச்சதுன்னா லிங்க தரிசனம் பண்ணிவிடுவோம். நம்ம எல்லா லிங்கத்தையும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி ஒரே ஒரு லிங்கம் தான் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. நந்திகேஸ்வரர் காது வழியாக நம்ம சிவலிங்கத்தை பார்க்கணும். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னைக்கு வருணலிங்கம். ரொம்பவே பார்வைக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. ஓகே. சிம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் இடத்த மட்டும் காமிச்சிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் வீடியோ எடுக்க போனீங்களா, கிரிவலம் போனீங்களான்னு கூட யோசிக்கலாம். ஆனால் வந்து சாமி தான் மனசில் இருக்கும். வீடியோ எடுக்கிறது வேறு. ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருப்போம். செய்கு தம்பி பாவலர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்வாராம். நம்ம ஒரு நேரத்தில் 2 வேலை தானே செய்கிறோம். கடவுளோட மனசு ஃபுல்லாக கடவுள் தான் நிறைஞ்சிருக்காங்க. உங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். நாங்கள் கிரிவலம் முடிச்சிட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தது பார்த்தீங்களா? அவங்கவுங்க பஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் இந்திரலிங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் வந்து கோபுர வாசல் வரோம். இப்போ கோபுர வாசலில் கையெடுத்து கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் அந்த இந்திரலிங்கத்து வழியாக போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்த வழியே திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்க. அண்ணாமலையார் தரிசனம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கிரிவல பாதையில் இருக்கிற சிறப்பான கோயில்கள்லாம் பற்றி நான் வீடியோ எடுத்து விளாக் மாதிரி போடுறேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.